ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எத்தனையோ ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள், எத்தனையோ டஸ்ட்டு நம்மளை ஒட்டி கொள்ளுகிறது. இந்த டஸ்ட்டு தான் நம்மளை தூசியாக மாறுதுங்க. இதை தான் என்ன செய்யணும் சொன்னால், ஒட்டி இருக்கிற தூசியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் உதறணும். இன்றைக்கி இந்த டஸ்ட்டு எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாடு, வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், அவச்சொல்கள், இதெல்லாம் நமக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்களுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தில் தங்களுக்குள்ளேயே என்ன செய்வார்கள், வைத்து கொள்வார்கள். எப்படி ஒரு தூசியை நம்ம உதறமோ இதே போல் எல்லாவற்றையும் உதறணும்னு சொல்லி இன்றைக்கி ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்னியை கூட இறக்கினவன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றவன். ஆனால் ஏசபேலின் வார்த்தையை கேட்டவுடனே சோர்ந்து போய் சூறச்செடியில் போய் என்ன செஞ்சிட்டான், படுத்துக்கிட்டான். அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை. ஐயோ, எல்லாருக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நடந்தது போல, பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி வெட்டுண்டு மடிந்தார்களோ அதே போல் நம்மும் செத்து போவோமோ, நம்முடைய ஜீவனும் போயிருமோ என்று சொல்லி இந்த ஏசபேலுடைய வார்த்தை இவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினது. சில மனிதருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால், சோர்ந்து போய் படுத்திருக்கிறீங்க, சோர்வோடு கூட காணப்படுகிறீர்கள். இன்றைக்கி இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போடக்கூடாதுன்னு தான் ஆவியானவர் பேசுகிறார். இவன் இருதயத்துக்குள்ளே போட்டபடினால்தான், நான் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இடம் கொடுத்தான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இந்த பிசாசுடைய தந்திரத்தை நம்ம ஜெயிக்கணும், பிசாசுடைய தந்திரத்தை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போயிருக்கிறார் அல்லவா, உனக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர் அல்லவா, உனக்குள்ளே கவலையோடு கூட இருக்கிறீர் அல்லவா, உன்னைத்தான் இன்றைக்கி இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக நான் உன்னை தட்டி எழுப்பி நான் உனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நீ பண்ண வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. உன்னை குறித்து தேவ திட்டம் முடிந்ததுன்னு நினைக்காத, உன்னை குறித்து அவ்வளவுதான் நினைக்காத, இந்த வீடு அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த பிஸ்னஸ் அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான் சொல்லி நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத. இன்னும் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நீ எழுந்திருன்னு ஆவியானவர் பேசுகிறார். அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா, வேதனைப்பட்டுட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளியிலே வரமாட்டாங்க. எப்போவுமே என்ன செஞ்சுக்குவாங்கன்னா, பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்குவார்கள். பெட்ஷீட்டை இழுத்து மூடி யாருடைய முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று நினைப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைக்கெல்லாம் இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது. எனக்கு தேவ சித்தத்தை செய்வதற்கு நீ எழுந்திருப்பாயா, உன் வாழ்க்கையில் உள்ள தூசியை தட்டுவாயா, தட்டிவிட்டு தேவன் வைத்த திட்டத்துக்கு நேராய் ஓடுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆவியானவர் உன்னை நடத்த இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி தூசியை உதறிவிட்டு எழும்ப கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.